ஒரு போஸ்ட் நீங்க வந்து போடும்போது, ரொம்ப க்ரவுடடா அந்த போஸ்ட்ட வந்து போடாதீங்க. அது பயங்கரமா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு போஸ்ட் போடும்போது நெறையா டெக்ஸ்ட் யூஸ் பண்றது, இல்ல நெறைய எமோஜிஸ் யூஸ் பண்றது, அதே மாரி நெறைய கலர்ஸ் யூஸ் பண்றது, டூ மெனி ஐடியாஸ வந்து ஒரே போஸ்ட்ல நீங்க வந்து போடுறது. ஸோ இந்த மாரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பார்க்குறவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆயிரும். அதே மாரி ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால மக்களுக்கு எங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது அப்படின்றதே ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அதனால அவங்க வந்து ஸ்க்ரோல் ஈஸியா ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து சிம்பிள் டிசைன்ல நல்ல ஒரு கிளியரான ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா, அது நல்ல வாட்ச் டைம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்க போஸ்ட்ல வந்து ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் இருக்கு. கிளியரான மெசேஜ் குடுக்குறீங்க. அதே மாரி நெறைய எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு அப்டின்னா, பிரெயின் வந்து பார்க்குறவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். அதே மாரி அவங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க வந்து டக்குனு ஸ்க்ரால் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நல்லா பார்த்து அது என்னன்றத படிப்பாங்க. அதே மாரி ஃபுல்லா ரீட் பண்ணுவாங்க. இதனால சிம்பிளான போஸ்ட்ட நல்லா கிரியேட்டிவா, நல்லா யூஸ்ஃபுல்லா குடுக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்க. ரொம்ப க்ரவுடடா ஒரு போஸ்ட்ட நீங்க கிரியேட் பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க வந்து உங்களோட சோசியல் மீடியால நீங்க வந்து இந்த 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 ஸ்ட்ராட்டஜிய நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு வந்து Instagram பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 19. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட், கன்டென்ட் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அத போய் Instagramல போய் ஷெட்யூல் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நேரா கன்டென்ட்குள்ள போயிரலாம். ஸோ இந்த டாபிக் அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு ரெட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து டெக்ஸ்ட்ல போயிட்டு ஆட் அ ஹெட்டிங் குடுத்துறலாம். குடுத்துட்டு இங்க குடுத்துறலாம். கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். கலர் சேஞ்ச் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிடலாம். இதை வந்து Black கொடுத்துடலாம். கொடுத்துட்டு திக்னஸ் ஜாஸ்தி படுத்திடலாம். ஜாஸ்தி படுத்திட்டு இதை வந்து பெருசு பண்ணிடலாம். இதுக்கு டூப்ளிகேட்ஸ் கொடுத்துடலாம். 1 2 3 4 5 1 கொடுத்துட்டு ஸோ ஹவு கேன் யூ கெட் மோர் சேவ்ஸ் இன் அண்ட் ஷேர்ஸ் இன் நேச்சுரலி. ஓகே, ஸோ சேவ்ஸ் அண்ட் ஷேர்ஸ். முதல்ல சேவ்ஸ்க்கு ஒரு ஐகான், கிராஃபிக்ஸில் போயிட்டு சேவ் இந்த ஐகான் இருக்குது. ஸோ இந்த ஐகான் கூட இருக்குது. இது நம்ம இங்கே கொடுத்துடலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஷேர். ஷேரை வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இங்கே கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு இதை வந்து சென்டர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இப்போ எமோஜி கொடுக்கணும். ஸ்டார் எமோஜி கொடுத்துருவோமா? ஸ்டார் எமோஜி கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இங்கே இந்த எமோஜியை கொடுத்துட்டு அப்புறம் ஃபயர் எமோஜியை காப்பி பண்ணிவிட்டு இது பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொஞ்சம் சின்னது. ஓகே, ஸோ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா நீட்டாக வந்துடுச்சு. இப்போது நேராக ChatGPT கிட்ட போயிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் இட் இன் 5 points short and use simple words to understand easily அப்படின்னு வந்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ give useful tips, keep it simple, solve a problem, use eye-catching visuals, add a clear reminder. Okay.
ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒன் காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஒன் காப்பி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் தேர்ட் ஒன் சால்வ் அ ப்ராப்ளம், இந்த காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இது இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தென் ஃபோர்த் ஒன் யூஸ் ஐ கேச்சிங் விஷுவல்ஸ், இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஒன் செகண்ட் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். தென் ஃபிஃப்த் ஒன் ஆட் அ கிளியர் ரிமைண்டர், இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு கொடுத்து இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸோ இதுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டிப்ஸுக்கு தகுந்த ஒரு கிராஃபிக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். தென் சிம்பிள், அதுக்கு வந்து இங்கே இதை கொடுப்போம். இது நல்லா இல்லை, வேண்டாம். பின்னாடி இதோட வந்தால் நல்லாயிருக்கும். ஒன் செகண்ட் நம்ம வேறு எதாவது இருக்குன்னு பார்ப்போம். சரி, அப்படி இல்லைன்னா நம்ம இதுவே கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டு இதை மட்டும் ஒயிட் கலரில் மாற்றிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து சால்வ் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்து இந்த ஒரு எம் கேன்சல் பண்ணிவிட்டு இதை கொடுப்போம். இந்த கியூப் கொடுப்போம். இது வந்து இந்த சால்வ் ப்ராப்ளமுக்கு பேர் போனது. தென் ஐ கேச்சிங், ஓகே, ஐ கேச்சிங் சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கொடுப்போமா? இது நல்லா இருக்காது, இதை கொடுப்போமா? நல்லா இல்லையே. ஆனால் இது கொடுத்தா இது கொடுப்போமா? சும்மா இதை கொடுப்போம். தென் வந்து ரிமைண்டருக்கு இதை கொடுத்துடலாம், நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்து தேங்க்யூக்கு தேங்க்ஸ்ன்னு போட்டால் இந்த கை வரும். இதை இங்கே அப்படியே கொடுத்துட வேண்டியதான். இதை கொஞ்சம் பெருசு, இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டு இப்போ நம்பரிங் பண்ணிட வேண்டியதான். 1 தென் வந்து 2. இதில் இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலான்றதை யோசிங்க மக்களே. எதாவது தெரிஞ்சால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறேன். ஏன்னா நமக்கு நிறையா வியூவர்ஸ் வராங்க, பட் ஃபாலோவர்ஸ் இன்னும் வரல. ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நம்ம கண்டென்ட் இன்னும் மக்களுக்கு நல்லா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப ஆவரேஜான யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வெறும் வியூஸ் மட்டும் வரும், ஃபாலோவர்ஸ் வராது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். இப்போ வேறு ஷெட்யூல் ஆப்ஷன் வேறு வந்துருச்சு. ஸோ நம்ம எவ்வளோ கண்டென்ட்ஸ் இருந்தாலும் நம்ம போடலாம். கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும், அதாவது போஸ்ட் ஆகிடும். இதை வந்து இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒயிட் கலரில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட் கொடுத்துட்டு சேஞ்ச் ஆல் கொடுத்துடலாம். சேஞ்ச் ஆல், ஓகே, வந்துருச்சு. இப்போ வந்து அனிமேட்டில் போயிட்டு மேஜிக் அனிமேட்டில் போயிடலாம். போயிட்டு இங்கே போயிட்டு மார்க்கெட்டிங் கோட் எல்லாம் இருக்குது. மேஜிக் அனிமேட்டை காணும். 1 செகண்ட் போட்டு வச்சுருந்தேன், பட் ஆனால் இல்லை போல. ஸோ இங்கே உள்ளே போயிட்டு ஸோ இந்த மேஜிக் அனிமேட்டை
ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்து இது இங்கே கொடுத்து சும்மா இதை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கடைசியாக கிரஞ்ச் இருக்குது. அப்போ மினிமல் தான் கடைசியாக வரும். மினிமல் வந்துருச்சு. பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மனப்பாடம் ஆயிடுச்சு. மினிமல் அடுத்து 7/01/26 கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா டைமிங்ஸ், அதாவது டைமிங்ஸ் இங்கே கொடுத்து அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஷேர் அண்ட் தென் டவுன்லோட், அப்புறம் இதை கொடுத்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நேராக இங்கே வந்து ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே நேராக வந்துட்டு அதாவது ChatGPTக்குள்ளே போயிட்டு write it in this format but use completely different emojis அப்படின்னு கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஸோ வந்துட்டுருக்கு. இது நம்ம டெய்லியும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வேறு வழி இல்லை, ரிப்பீட்டடாக பண்ணி தான் ஆகணும். அதை நான் போடுவேன், அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கரெக்டான ஸ்பேசிங் விட்டுடலாம். ஸோ கரெக்டான ஸ்பேசிங் விட்டாச்சு. சேவ்ஸ் அண்ட் ஷேர்ஸ். ஸோ ஹேஷ்டேக் Instagram, ஹேஷ்டேக் சேவ்ஸ், ஹேஷ்டேக் ஷேர், ஹேஷ்டேக் வேறு என்ன கொடுக்கலாம், ரீச், ஹேஷ்டேக் 1 2 3 4, ஹேஷ்டேக் வைரல். அவ்வளோதான். ஸோ இது கொடுத்துட்டு காப்பி பண்ணி நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். போயிட்டு டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை இங்கே வந்து சென்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இதை வந்து கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்பேஸ் விடணும் இல்லையா, ஸ்பேஸ் விட்டுட்டு ஓகே அவ்வளோதான், என்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது மார்க்கெட்டிங் கோட் அதை டிசைன் பண்ணணும் இல்லையா. முதல்ல டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் அஸ் அப்டேட்டிங் கொடுத்து இங்கே போயிட்டு மார்க்கெட்டிங் கோட் இங்கே இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாண்ட்டை வந்து மாற்றிட்டு ஃபாண்ட் கலரை வந்து, அதாவது டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிட்டு அப்புறம் இதை மட்டும் வந்து இந்த டெக்ஸ்ட் கலரை மட்டும் நம்ம எதுக்கு மாற்ற போகிறோம்னா இங்கே எல்லோவுக்கு மாற்ற போகிறோம். எல்லோ. ஓகே, ஸோ எல்லோவுக்கு மாற்றிட்டு இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த கீழே இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ஆத்தரோட இமேஜை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து அப்லோடில் போய்ட்டு அப்லோட் ஃபைல்ஸில் போய்ட்டு அந்த ஆத்தரை அப்படியே இங்கே உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு ஸோ இந்த ஆத்தரை இங்கே கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு ஐயோ 1 செகண்ட், பார்டர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக், டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இதை ஒயிட்டாக மாற்றிடலாம். மாற்றிட்டோம்னா நீட்டாக இருக்கும். கீழே ஒரு பிராண்ட், அது ஏதாவது ஒரு கிராஃபிக் கொடுப்போம். கண்டிப்பாக கீழே கிராஃபிக் தான் கொடுத்தாகணும், ஏன்னா மேலே ஒரு இமேஜ் இருக்குது. 2 இமேஜ் கொடுத்தா கொசன்னு ஆயிரும். ஸோ இதை வந்து கீழே கொடுத்துட்டு ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது டவுன்லோட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே டவுன்லோட் ஆயிடுச்சு. நேராக ChatGPT கிட்ட போயிட்டு டெக்கரேட் தி பிலோ கோட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்து கீழே போட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ கோட் கரெக்டாக வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நேராக மார்க்கெட்டிங் கோட் ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு லிசா கேன்ஸ்கி. ஓகே ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை இங்கே கொடுத்து சென்ட் பண்ணிடலாம். தென் இந்த கேப்ஷனை கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து என்டர் கொடுத்தா சென்ட் ஆயிரும். ஓ கீழே வந்துருச்சா? சரி இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் ஃபார் மீ கொடுத்துட்டு இப்போ இதை பேஸ்ட் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட் கீழே தான் இது வரணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். கேப்ஷனை காப்பி பண்ணிடலாம். இந்த ஷேர் கொடுத்து சேவ் ஃபைல்ஸில் போயிட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே நேராக இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி ரீல் கிளிக் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு பாட்டு கொடுக்கணும் இல்லையா? பாட்டு வந்து என்ன கொடுக்கலாம் முதல்ல, அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு CEO மைண்ட் செட் இதை கொடுக்குமா? ஓகே டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதை வந்து கரெக்டான ஒரு இதை கொடுக்கணும். தம்ப்நெயில் அதாவது கவர். சரி இப்போதைக்கு வரல, நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் போயிட்டு. ஸோ இப்போ நேராக லொக்கேஷனுக்கு போயிட்டு திருச்சி தமிழ்நாடு இதை கொடுத்துட்டு மோர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஷெட்யூலில் போயிட்டு, ஸோ என்ன மண்டேவா இன்றைக்கி? நாளைக்கு டியூஸ்டே 6 PM அப்படின்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ஷெட்யூல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக போயிட்டு ஷெட்யூல் கண்டென்ட் போயிட்டு எடிட் ரீலில் போயிட்டு கவரை கரெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை டன் கொடுத்து டிக் கொடுத்துடலாம். ஸோ இது பண்ணியாச்சு. அடுத்து மார்க்கெட்டிங் கோட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ஷேர் கொடுத்து சேவ் ஃபைல்ஸில் போய் சேவ் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீலில் போயிட்டு பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து நம்ம 5 செகண்ட்ஸில் வந்து 25 செகண்ட்ஸாக மாற்றிடலாம். ஓகே 25 செகண்ட்ஸாக மாற்றிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடியோவில் போயிட்டு ஒரே ஆடியோ தான் நமக்கு இதுக்கு. டன் கொடுத்து இதை போயிடலாம். போயிட்டு கேப்ஷனை பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனில் போயிட்டு ஸோ திருச்சி தமிழ்நாடு மோர் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஷெட்யூல் பண்ணிடலாம். டியூஸ்டே 6th Jan மார்னிங் 9 AM. ஓகேவா? ஸோ டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் ஆகிடுச்சு. இப்போது நேராக போயிட்டு ஷெட்யூல் கண்டென்ட்டில் செக் பண்ணிக்கலாம். Jan 6 9 AM இது ஷெட்யூல் ஆகிடுச்சு. Jan 6 PM ஒன்று ஷெட்யூல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ கேஸ்டிங் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி தேவையான போஸ்ட் கண்டென்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டெய்லியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த சீரீஸை வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.